Hi friends, welcome to our channel. நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட் படி இன்னைக்கு டே 63 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்கு நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக நம்ம டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 62 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 63. ஸோ இன்றைக்கி நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே தான் இந்த வீடியோ. அண்டு இந்த பீஸ் ஆஃப் கிளாத்தில் தான் நம்ம அந்த ஒர்க்கை பண்ண போகிறோம். ஸோ அவங்களோட கமெண்ட் என்ன அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஹாய் சிஸ், உங்கள் டே 29 சூப்பர் டிசைன். அதை திரும்ப ஒரு பீஸ் ஆஃப் கிளாத்தில் பிகினர்ஸுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்க முடியுமா சிஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த டே 63rd வீடியோவை நான் அவங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நான் இந்த 29th டேயில் பண்ணியிருந்தேன் நார்மல் நீடில், அதுவும் 30 rupees பட்ஜெட்டில் பண்ணியிருந்தேன். ஸோ அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை திரும்ப பண்ணி கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் எடுத்திருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா வீட் பீட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் ஜஸ்ட் 20 rupees தான். ஸோ அது எல்லா ஷாப்ஸ்லேயுமே மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த வீட் பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 8 rupees தான். ஸோ இதுவுமே மோஸ்ட்லி எல்லா ஷாப்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்கும். அண்டு குவான்டிட்டியை பொறுத்து உங்களுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு நிறைய வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த செயின் மாதிரி கூட வாங்கிக்கலாம். வீட் பீட்ஸை ஒரு செட் பார்த்திங்கன்னா ஒரு செட் செயின் பார்த்திங்கன்னா 40 rupees. அதில் கிட்டத்தட்ட ஒரு 12 செயின்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி கூட வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு சின்ன பேக்காக வாங்குறீங்க அப்படின்னா 8 rupeesக்கே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா டைம் இல்லை. ஸோ டைம் இல்லாத ரீசனுக்காக நான் ஸ்கேல் எடுத்து 10 centimeters ட்ரா பண்ணி அதில் இந்த ஒர்க்கை பண்ணி காமிக்க போகிறேன். அண்ட் அவங்க சொன்ன மாதிரியே பிகினர்ஸுக்காக நான் ஒரு குட்டி பீஸ் ஆஃப் கிளாத் தான் எடுத்திருக்கேன். வேறு எந்த மெட்டீரியலும் எடுக்கலை. சின்ன பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்து தான் அதில் நான் ட்ரா பண்ணி நான் அந்த டே 29th நான் பண்ண அந்த டிசைனை போட்டு காமிக்க போகிறேன். அண்ட் அந்த டே 29th பண்ண டிசைன் பார்த்திங்கன்னா எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் ரொம்ப அழகாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் எனக்கு ஆக்சுவலி நான் அந்த டே 29th பண்ணியிருந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு கொலீகோடது தான். ஸோ அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்து என்னோடய நெய்பர்ஸுக்காக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸுக்காக இருக்கட்டும், நிறைய பேர் அந்த டே 29 வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் அதில் நான் அது டே 29 பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்த ப்ளவுஸுக்கு தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் இருக்குது டே 29. ஸோ அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட இந்த சேரா சப்ஸ்கிரைபருக்காக நம்ம திரும்ப வந்ததை நான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீடில் ஜரி த்ரெட்டை கோர்த்து எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஸோ செயின் ஸ்டிச்சுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்டில் நம்மளோட நீடில் இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ளவுஸுக்குனாலும் நீங்கள் ஃபஸ்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி குத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் வளைச்சி எடுத்துக்கோங்க. உங்களோட த்ரெட்டை ஜரி த்ரெட்டை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே குத்துனீங்களோ அதே இடத்துல நீங்கள் நீடில் திரும்ப குத்திக்கணும். ஸோ நான் கொஞ்சம் பொறுமையாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி குத்திட்டு கொஞ்சம் ஃப்ரெண்டில் வச்சு இந்த மாதிரி நீடில் குத்தினா போதும். குத்துனதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, த்ரெட்டை இந்த நீடிலுக்கு அடியில் வர்ற மாதிரி எடுத்துக்கணும். பார்த்துக்கோங்க, த்ரெட்டை நீடிலுக்கு அடியில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா உங்களோட பெருவிரல் தம்பை நீங்கள் அதில் வச்சு டைட்டாக வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நமக்கு அப்போ தான் இழுக்கிறப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இது பிகினர்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இழுத்து எடுத்தால் போதும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு செயின் கிடச்சிரும். பாருங்கள், ஸ்டார்டிங் கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங் கிடைக்குது. இதுக்கப்புறம் எப்படி கண்டினியூ பண்ணி போகணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். மறுபடியும் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி எடுத்து அந்த ஃபஸ்ட்டு கிடச்சிருக்க அந்த செயினுக்குள்ளாடியே குத்திட்டு கொஞ்சம் ஃப்ரண்டில் திரும்ப குத்திட்டு அகெயின் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அந்த த்ரெட்டை நம்மளோட நீடிலுக்கு அடியில் இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு திரும்பவும் நீங்கள் உங்களோட பெருவிரலை அதில் வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். நமக்கு செகண்ட் செயினும் கிடச்சிரும். இதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ திரும்பவும் அந்த மாதிரி நீங்கள் நீடில் உங்கள் த்ரெட்டை எடுத்துட்டு நீங்கள் இந்த பர்டிகுலர் செயினுக்குள்ளாடி நீங்கள் குத்தி கொஞ்சம் ஃப்ரண்டில் நீங்கள் குத்திட்டு
உங்களோட நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை வச்சு இழுத்து எடுத்தால் போதும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும். ஸோ இது பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், டைம் எடுக்கும். ஸோ பட் போக போக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் சீக்கிரமாகவே பண்ண முடியும். அண்ட் இதே செயின் ஸ்டிச்சை தான் நம்ம வந்து நம்மளோட ஆரி நீடில் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்குமே. ஸோ உங்களுக்கு வந்து இது ஆரி நீடில் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இந்த டிசைனில் நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட செயின் ஸ்டிச்சை தான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ அதனால் இதில் ரொம்ப அதிகமாகவே செயின் ஸ்டிச் தான் இருக்குது. ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் தான் போடுறோம். ஸோ அதனால் இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ நமக்கு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சாலே போதும், நம்மளால் வந்து அழகான ஆரி டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ண முடியும். பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஜஸ்ட் வந்து 10 சென்டிமீட்டர்ஸ் தான் ட்ரா பண்ணி அதில் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுக்காக இருக்கட்டும், இல்லை ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸோட மெட்டீரியலுக்காக இருக்கட்டும், நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். நார்மல் நீடில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற ப்ளவுஸு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. தைக்காத ப்ளவுஸு அப்படின்னா நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் உங்கள் டெய்லர்கிட்ட ட்ரா பண்ணி கேட்டால் அவங்க ட்ரா பண்ணி தருவாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதை எப்படி நம்ம வந்து அதுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் போதும். ஸோ உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் எந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இன்னொருத்தங்க கிட்ட கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் நீங்களே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுவும் நார்மல் நீடில் உங்கள் பட்ஜெட்டுக்கு செட் ஆகிற மாதிரியே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துருக்கோம். அண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கையாலே இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, புது டிசைன்ஸ் உங்களால் கற்றுக்க முடியும், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்குது. அண்ட் செகண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து அடுத்த ப்ளவுசஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜரி த்ரெட் எல்லாம் பார்த்திங்கன்னா 10 ப்ளவுசஸ் வரைக்கும் நம்மளால் 10க்கும் மேலே. ஏன்னா நான் பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் வாங்கி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ சீக்கிரமாக காலி ஆகலை. ஸோ அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரோ வந்து செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கோம். உங்களுக்கு பார்க்குறப்பவே புரியுது, அந்த கிளாத்தில் ஒரு செயினை தூக்கி வச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்கேல் வந்து அளவு கேப் விட்டுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து 10 சென்டிமீட்டர்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் ப்ளவுஸுக்கும் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ரோ நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ஒரு ஸ்கேல் அளவு கேப் விட்டு திரும்ப வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு இன்னும் நிறைய ரோஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் நிறைய ரோஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோயிலே நம்ம அதே மாதிரி தான் நம்மளோட செயின் ஸ்டிச்சை போட போகிறோம். அந்த 10 சென்டிமீட்டர்ஸ்லேயுமே நம்ம செயின் ஸ்டிச்சை தான் போட போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்தேன்ல, அதே மெத்தடு தான் இங்கே பண்ணணும். ஸோ உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்டில் போட கிளியராக எனக்கு வருமானு தெரில, டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க நார்மல் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டு பாருங்கள். ரஃப்பாக ஒரு கிளாத் எடுத்து அதில் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜரி த்ரெட் எடுத்து அழகாக பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவுமே ஈஸி தான், இது ஒன்றும் பெரிய கஷ்டம் எல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். எந்த ஒரு விஷயமுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கண்டிப்பாக நம்மளால் திரும்ப வந்து அதை பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களால் சீக்கிரமாக பண்ண முடியும். அந்த ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், நம்ம ஆரி நீடில் பண்ணலை, நார்மல் நீடில் பண்ணுறோம். அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட்டுமே நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக ஆரி பண்ணுறது தான். ஸோ இந்த 100 days சேலஞ்சை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறோம். அவங்க 100 days சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 100 days சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆரி நீடில் வந்து கண்டிப்பாக எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு கற்றுக்கலாம். அண்டு இது பார்த்திங்கன்னா இது அவங்க கேட்டது பீஸ் ஆஃப் கிளாத்தில் பிகினருக்கு போட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் பீஸ் ஆஃப் கிளாத்தில் நான் பண்ணுறேன்.
பட் இந்த பீஸ் ஆஃப் கிளாத்தில் என்னால் ஃபுல்லாக ட்ரா பண்ண முடியலை, டைம் கிடையாது. அதனால தான், அந்த ரீசனுக்காக தான் பண்ணலை. அண்ட் இந்த கமெண்ட் பார்த்திங்கன்னா அவங்க இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் இந்த ஒர்க்கை பண்ணேன். அண்ட் எனக்கு டைம் இல்லை, இன்றைக்கி சண்டே வேறு ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன். ஸோ அதனால் என்னால் 10 சென்டிமீட்டர்ஸ் தான் என்னால் ட்ரா பண்ணி வீடியோ எடுக்க முடிஞ்சிருச்சு. ஸோ நான் என்னோடய பிஸி ஷெடியூல்லையும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ அந்த டே 29 பார்த்திங்கன்னா நம்ம அழகான ஒரு எல்லோ கலர், எல்லோன்னு சொல்ல முடியாது, ஆரஞ்சு எல்லோன்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேட், அந்த ஒரு பர்டிகுலர் ப்ளவுஸுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம். ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்துச்சு இந்த டிசைன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் பண்ணது பார்த்திங்கன்னா ப்ளெயின் ப்ளவுஸில் தான். ஸோ ப்ளெயின் ப்ளவுஸில் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம முடிச்சு எடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட் பீட்ஸை தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஆல்ரெடி ஜரி த்ரெட்டு நான் முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுக்கலை, அதை அப்படியே வச்சுருந்தேன். ஸோ அதனால் அந்த ஜரி த்ரெட்லேயே நான் நம்மளோட வீட் பீட்ஸை ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சேன். ஸோ அதே தான் வீட் பீட்ஸ் நம்ம 3 எடுத்துக்கணும். ஸோ 3 எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக 2 பக்கமும் ஸ்லாண்டிங்காகவும் மிடில் ஸ்ட்ரைட்டாகவும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த டிசைன் தான் நான் டே 29 பண்ணியிருந்தேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த டிசைன் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வரும் அப்படின்ட்டு, நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அண்ட் உங்களுக்கு வீட் பீட்ஸ் உங்ககிட்ட இல்லை, எனக்கு வீட் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வீட் பீட்ஸை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஸ்ட் பண்ணாலுமே ஓகே தான். நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 2 days தாண்டி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா B7000 க்ளூ யூஸ் பண்ணுங்கள், ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் இந்த மாதிரி தான் பாருங்கள், மிடிலே நம்ம வச்சுருக்கோம். ரொம்பவுமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, கிராண்டாகவும் சிம்பிளாக இருக்குது, சிம்பிளாகவும் கிராண்டாகவும் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்டு இதே தான் நான் டே 29 பண்ணியிருந்தேன். அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீட் பீட்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது பெட்டல் ஸ்டோன்ஸ் இல்லை ஏதாவது வெரைட்டியாக ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி வீட் பீட்ஸ் எல்லாம் பிடிக்கலை, எனக்கு இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறவங்க நீங்கள் ஸ்டோன்ஸ் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி பண்ணி எடுத்துருக்கோம் 2 ரோயிலையுமே. இதே மாதிரி நீங்கள் உங்களோட ப்ளவுஸோட கைகளுக்கு நீங்கள் பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதுலேயும் எல்போ லென்த் ப்ளவுசஸ், அப்புறம் ஃபுல் ஸ்லீவ்ஸு, எல்லா ஷார்ட் ஸ்லீவ்ஸுக்குமே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பர்டிகுலர் டிசைன் பார்த்திங்கன்னா டார்க் கலர் ப்ளவுசஸுக்கு மட்டும் கிடையாது, லைட் கலர் ப்ளவுசஸுக்குமே நல்லா தான் இருக்கும், லைட் ஷேடுக்குமே நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களோட சாரியோட ஜரி கலரில் நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட சாரியோட ஜரி கலர் கோல்டன் கலராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கோல்டன் கலரில் பண்ணுங்கள். உங்களோட சாரியோட ஜரி சில்வர் கலரில் இருந்துச்சு அப்படின்னா சில்வர் கலரில் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது ஷேடில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் ஷேடில் நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணுங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் கழுத்துக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியே பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரெண்டுமே சேமாக இருக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா. அண்ட் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது அந்த கமெண்ட் பண்ண அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கும் ஏதாவது சஜஷன்ஸ், ஐடியாஸ், ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் கேளுங்க. ஒரு சிஸ்டர் ப்ளவுஸோட நெக்குக்கு ஒர்க் பண்ணி காமிங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, அதுவும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நெக் டிசைன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.